See, I had done a documentary on a big Mridanga Vidwan called Umayalpuram Shivaraman. In fact, the Communist Party Cultural Secretary, Mr. M.A. Baby in Kerala, kept saying, please make, he's the last of the great Vidwans. Now, I kept avoiding it, but eventually when I went and made the film, I was traveling with him to Tanjavur, he was going to shoot, and then our room la oru Johnson vararu, Johnson poraru, Johnson edo or Johnson vandu poraru, avaru bag vechi edo screw plier ellam vechi edo pandறாரு. Johnson வாங்க Johnson கார்ல உட்கார்ந்து இருக்காரு. இது யார் இந்த ஜான்சன்? I thought is the house electrician or something, but அங்கேயும் வராரு, தஞ்சாவூர்லயும் வராரு, அவர் கூட மேடையிலும் உட்கார்றாரு. எனக்கு புரியல யாருன்னு. Then I said, what is Johnson? He is the man who made the Mridangam சொல்றாரு. Johnson Mridangam பண்ணாரா? Then you realize there are Dalit Christians, they are the people who are making the Mridangam. So I asked Johnson, why didn't you play? நான் வீட்டில் எல்லாம் வாசிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் விட்டு போயிடுச்சு, எங்கள் மாதிரி இவ்வளோ குடும்பம் இருக்குது, இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சப்போ ஓ இப்படி ஒரு மேட்ரு இருக்கா இதுக்குள்ளே. ஐ டென்ட் நோ இட். நான் இவ்வளோ வருஷமாக சங்கீதம் கேட்டுட்டும் எனக்கு அந்த விஷயம் தெரியல. ஸோ இவனோட ஹீ செட் ஒன் டயலாக், என்னைக்காவது நாள் என் பையன் சார்கிட்ட படிக்கிறாரு, என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் மியூசிக் அகாடமியில் வாசிக்கணும், அது எனக்கு இன்னும் சொல்லி அவன் சொல்லிட்டார். அப்பாவோட கனவு. ஆனால் பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் வேறு ஹீ வாண்ட்ஸ் டு பி அ போலீஸ்மேன், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மேட்டர். பட் அது ஒரு கதையாக இருக்குது. அவன் வந்தால் அந்த தமிழ் இந்த கர்நாடக சங்கீதம் அவனை ஏற்றுக்குமா இல்லையா, அது வச்சு கதை பண்ணி அப்படி இருக்கும். அது கதை பண்ணும்போது கிட்டத்தட்ட நந்தனார் சரிதம் மாதிரி இருக்கே, நந்தனார் கோயிலுக்குள்ளே என்டர் பண்ண முடியாமல் இருந்தது, அதே கதை தானே இன்றைக்கும் நடக்கிறது. ஸோ வாட் கேன் ஐ டூ டு இட்? ஸோ வாட் கேன் ஐ டூ டு இட் நான் சொல்லி எழுதுகிற ஒரு கதை தான். See, after I did this kind of chaos theory in Bombay and all that, I was making a film about a man who is rising and becoming a great man. So I needed to have a person who is, young, and then he becomes richer and becomes bigger, and he's fighting battles. So it is more a classical kind of filmmaking. So more steady shots and more planned compositions, and then there is a period, it's happening from 1950s to 1980s. So Bombay la 1950s create பண்ணனும். எப்படி கிரியேட் பண்ணுறது? அதில் ட்ராம் ஓடணும், அதில் இருக்குது மெரின் ட்ரைவில் ஷூட் பண்ணணும். எப்படி ஷூட் பண்ணுறது? மெரின் ட்ரைவ் மாறிடுச்சு. ஸோ மெரின் ட்ரைவோட ஒரு செக்ஷன், அந்த ஆர்ட் டெக்கோ செக்ஷன் போய் ஷூட் பண்ணிவிட்டு மணிக்கிட்ட சொன்னேன், ஈவினிங் லைட் இங்கே அடிக்கிறது சார் மணி, வி வில் ஷூட் தி மார்னிங் செக்ஷன் இன் பாண்டிச்சேரி, பில்டிங்ஸ் ஈவினிங்கில் எடுத்துகிட்டு போடுறேன். ஸோ தட் என்டையர் சீக்வன்ஸ் வேர் மிதுன் சக்கரவர்த்தி மீட்ஸ் அபிஷேக் பச்சன், அவங்க ஏதாவது ஒரு அந்த பலாட் எஸ்டேட் பழைய இடத்துல மாதிரி ஷூட் பண்ணும்போது சார் பலாட் எஸ்டேட் யாருக்கும் தெரியாது, அது we have to shoot it in Marine Drive. So Marine Drive would have buildings which are old, மாறாத பில்டிங்ஸு நாங்கள் இதில் வச்சுட்டு கடல் தான். கடல் doesn't change in 1950 to 2010. So we shot it in morning light because on the east coast in Pondicherry, அங்கே பழைய காரெல்லாம் ஓட்டி எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் போட்டுட்டு அங்கே க்ரீன் ஸ்க்ரீனில் வந்த பில்டிங்ஸ் எல்லாமே பம்பாயில் ஷூட் பண்ணி காம்போசிட் பண்ணிட்டோம். அண்ட் அந்த பம்பாயில் இருக்கிற அந்த பாண்டிச்சேரி லாங் ஷாட்டில் ஒரு இது இருக்குது, ஒரு பியர் மாதிரி, ஒரு ஹார்பர் மாதிரி ஒரு இதுவும் போகும். அங்கே பம்பாயோட அந்த மலபார் ஹில் கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அது பண்ணும்போது படம் பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது, இது 1950s எப்படி எடுத்தாங்கன்னு. அண்ட் நைட் ஷாட்டில் ட்ராமும் போட்டுட்டு பின்னி மில்ஸில் எடுத்து மேட்ச் பண்ணி உடனே தட் ஐடியா ஆஃப் ஹவு டு கிரியேட் பீரியட். பம்பாயோட ரோட்டில் எப்போ ஒடிக்கல், வென் டிட் த சோடியம் வேப்பர் லேம்ப் கம் இன், வென் டிட் த நியான் வேப்பர் லேம்ப் கம், அது ஸ்டடி பண்ணி பிஎஸ்டி வெப்சைட்டுக்குள்ளே போய் this in the Marine Drive the lights came on in 1968. It was one of the first roads to get sodium vapor lamp, but the places where we are discussing it was all gas lighting, so the light was yellowish. This kind of research to do and then get that period, and what was it inside the old train coaches, and what were the kind of film posters. So Samir Chanda, he has done a lot of research. He knows exactly 1950 எந்த போஸ்டர் அப்போ எந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு கரெக்டாக அவர் அது வைப்பார். That whole creation of period and
also to make people look young and attractive, and the time we had studied the work of Amelie, so wide angle la shoot panni tele la shoot pannama, to give that sense of life. That was a new experience. And at the same time Turkey la poi shoot பண்ணும்போது ஒரு மையா and that slightly different feel to give, that was appreciated, and that you got all the awards for screen and Filmfare and all these kind of awards were there. And that also got a lot of recognition as cinematography. Kadal on the other hand got a lot of recognition in cinematography. The film didn't succeed. So what happens is, it was the most difficult film to shoot because it was in the sea, there was storm, there was heat, and we were the last film in Madras to be shooting on film. Lab was closing down, we were still shooting on film. And but then it was the storm sequence and the thing, all of them were really thing, but the audience just couldn't connect with that story, so ultimately it is a story that really matters in film, because we are telling whatever technology you're doing, ultimately some people have to cry, some people have to laugh in the theater, otherwise there's just nothing else inside that. I think some of the greatest cinematographers that we have had, I think in cinematography there are two schools as such. There is the school of the German expressionists which came to Bombay, which were basically the great cinematographers, Joseph Hershwig and people like that, who shot for Bombay Talkies, who did Pakiza and all that. That is one kind of style which is centered composition, stage lighting kind of a thing, and which is what most commercial cinema comes out of, that school of that. அந்த பாம்பே டாக்கீஸ்னு சொல்லி இருக்கிற ஒரு நிறுவனத்தில் ஜெர்மன் ஒரு கேமராமேன் அவங்க கொண்டு வந்தாங்க. And Joseph Hershwig was a cameraman who came and stayed back. அது World War II நடக்கும்போது அவங்களெல்லாம் ஜெர்மன்ஸ் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் இந்தியாவில் வச்சாங்க. அது போனதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. டைரக்டர், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிடுது. பட் திஸ் ஜோசப் ஹர்ஷ்விக் ஸ்டேட் பேக் இன் இந்தியா அண்ட் ஹி கண்டினியூட் டில் பக்கீசா வரைக்கும் ஷூட் பண்ணார், டில் 1973. அவரோட அனுயாயிகள் நிறைய பேர் பம்பாயிலேருந்து வந்த அந்த ஸ்டுடியோ லைட்டிங் கேமராமேன் மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி இங்கே மார்க்கஸ் பாட்டில் இருந்தது, அவங்களோட ஒரு ஸ்டுடியோ சிஸ்டம், மெட்ராஸ் ஸ்டுடியோ பேஸ் சிஸ்டம் இருந்தது. ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக ரொம்ப நேச்சுரல் லைட்டில் பண்ணுற த கிரேட்டஸ்ட் கேமராமேன் இந்தியா ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் சுப்ரதா மித்ரா. சத்யஜித்ரேயோட படங்கள் இன்றைக்கும் நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் காப்பி அடிக்க ட்ரை பண்ணியாலும் உங்களால் முடியாது. பிகாஸ் அதில் டைரக்ஷனும் சரி, அதனோட காம்போசிஷனும் சரி, அதனோட லைட்டிங் எல்லாமே ஜஸ்ட் he was miles ahead of anybody. There were people who were talented, but they were nobody. There has never been a man more talented than Satyajit Ray in Indian film history, because he's a man who could design, he's a man who could write scripts, he's a man who could draw, he could make typography, he can write script, he can write dialogue, he can compose music, he can play the piano, he can write in western. How can a man do all these things? And vyaktiyoda padangal nama paatittu we have, it is, and that combination, that is Bansi Chandragupta as well as Subrata Mitraoda combination, Charulathala இன்னைக்கு பார்த்தா கூட ரெவல்யூஷனரியாக இருக்குது அந்த படம். That is one great cameraman I admire. Then I like V.K. Murthy, Gurudattoda work பண்ற that cameraman I like. Here I used to like Mr. Vincent Marsh's work very much. For some reason I found very different ஒரு கர்ணன் சொல்லி கேமராமேன், அந்த குதிரையிலாம் போகிற ஃபிலிம்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவரோட ஒர்க்கும் I used to, it's different-ஆக இருக்கும், I used to see that. Then when the technology changed and this kind of backlight and color and all came in, then Balu Mahendra's impact and telephoto and the 6000 அடி மேலே எடுக்கிற அந்த பிக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் I really liked Chemmin by Marcus Bartley, and then all these people who came out of the post-institute era, people who like Balu Mahendra, Ashok Kumar, Nivas, all of them were doing something different which I liked. Then the person who came with a lot of force to tell a story, you felt PC was really strong in composition and strong in lighting. And Santosh was also amazing. And in Bombay, they were slower to adapt. They took a long time because the labs were not good, they didn't have good equipment and all that. So Ashok Mehta was the person who was doing really different work. Avaru konjam different-ana work பண்ணிட்டு இருந்தாரு. And இந்த பக்கம் பார்த்தா you had KK Mahajan,
மிருணால் சென்னோட படங்களை ஷூட் பண்ணுறாரு. ஹி வாஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ பல பீப்புள்லேருந்து வி லேர்ன் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம் பட் டுடே இப்போ இருக்கிற யங் கேமராமேனில் மலையாளம் கேமராமேன் ஜஸ்ட் அவங்க வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு கும்பலங்கி நைட் ஷூட் பண்ணுறவங்க ராஜீவ் ரவி சரி ஷைஜு காலித் இவங்கெல்லாம் தே ஆர் ரியலி டூயிங் good work. நிறைய people, some of them are from the institute, some of them are not even from the institute, so ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுனால யாருக்காவது ஒரு கண் இருந்தால் வந்து எடுக்கலாம். முன்னாடி நமக்கு தூக்கம் வராது, அண்டர் எக்ஸ்போஸ் வருமோ இல்லையோன்னு இருக்கிற அந்த பயம் இல்லாமல் அவங்க வேலை பண்ணுறாங்க. அதில் சிலது சேமாக இருக்குது, சிலது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ there are a lot of good things also happening in today's cinema which I like. நிறைய பேர் வேலை பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுக்கு என்ன ஒரு என்கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச எங்கூட ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க லைக் ரவி கே சந்திரன் வாஸ் ஒர்க்கிங் வித் மீ, ரவி வர்மன் வாஸ் ஒர்க்கிங் வித் மீ, அண்ட் கௌதம் மேனன் அண்ட் ராண்டி ஆர்டி ராஜசேகர். ஸோ தேர் வர் so many people who worked with me, but and in advertising Roshni and Krishna, all of them have worked here. In editing you have had Anthony. So this was like one mini institute where people came and got trained, and that process that I all எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ஷார்ட் டிவிஷன் இருந்தாலும் அது எப்போவுமே நான் ஒரு பேப்பரில் எழுதி ஏன் நான் இது பண்ணுறேன் எதுக்காக பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் ஷூட்டிங் போவேன். என்னோட ஸ்பாட்டில் டிசிஷன் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன். I am a very organized person who tell, and the organized thought process is easy for people to understand. I am not interested in people telling இவர் ஒரு ஜீனியஸ் ஸ்பாட்டில் கிரியேட் பண்ணார், and I am not a genius. I am just a hardworking person who keeps practicing, and அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராக்டிஸ் ஹேஸ் டு பி கரெக்ட், அண்ட் we have to be ஒரு ஷூட்டிங்ங்கிற விஷயம் நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் முடிக்கலைன்னா இட்ஸ் அன்ப்ராஃபிட்டபிள். ஸோ பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஷூட்டிங்க்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ண முடியுமோ அவ்வளோ சுமூகமாக உங்கள் ஷூட்டிங் நடக்கும். அது இல்லாமலும் கோல் அடிக்கும் வித் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லையா, ஆடியன்ஸுக்கு நம்ம படம் பிடிக்குமா இல்லையா, அந்த கிளைண்ட்டுக்கு பிடிக்குமா இல்லையா, அந்த மியூசிக் செட் ஆகிறதா இல்லையா. தேர் ஆர் so many factors that go into success and failure of a film. But I think on the whole, I think a lot of people have come, learnt, got inspired, and avanga poirukanga in this thing, and I am so happy for them. I feel happy like ஒரு அப்பாவுக்கு அவங்களோட குழந்தைகள் எப்படி வருதோ அது மாதிரி I feel happy and proud that people who worked here have done very well. गणपतिं भजे पुरगुम्बसम्भवमुनिवर प्रपूजितं त्रिपुर्णमजगदं मुरारी प्रमुखाद्युपसीतं मूलाधारक्षेत्रस्विदं हररिचत्वारि வாகாத்மகம் பிரணவஸ்வரூப். இதுதான் ஹம்சத்வனி, எல்லாரும் இதுதான் போடுவாங்க. பட் வெள்ளை பூக்கள் உலகம் என்றும் மகிழவே மகிழவே, சுற்றும் பூமி அமைதிக்காக எழுகவே எழுகவே, மண்ணில் மஞ்சள் வெளிச்சம் பெருகவே, மலரை சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை சிரிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் எழுக்கட்டுமே பிள்ளையின் சிறுமுகம் சிரிப்பில், வெள்ளை பூக்கள் உலகம். ஓடிடியில் சில சீரீஸ் பார்க்கும்போதும் எப்படி இவங்க எழுதியிருக்காங்க, எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க. க்ரௌன் பார்க்கும்போது ஐ சம்டைம்ஸ் ஃபீல், நார்கோஸ் பார்க்கும்போது ஐ கெட் அந்த படம் நான் ஷூட் பண்ணியிருக்கணுமோ, அந்த நார்கோஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்னும் நிலவே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் பொழுதில் நான் இல்லை,
பார்த்தேன் தித்தித்தேன் ரத்ததை தருத்தேன் எனக்கே உயிரா நினைத்தேன் அந்த மலை தேன் தரரரிரரே.